விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் கூறுகின்ற கதையை கேட்டு பாருங்க. தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி தடையாக இருக்கிறார். இப்போ சொல்கிறார். அப்போ தேர்தலுக்கு முதல்ல சொன்னார் தாவேக்காவை இயக்கிறது, ஏன் சீமானையும் இயக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று. இப்போ எதை நம்புறது? ஐயா, நீங்கள் எங்கே ஐயா இருக்கிறீங்க? நீங்கள் தானையா ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு மஹிந்தாவிட்ட போய் நின்றீங்களே ஐயா. தாவேக்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதி கொடுக்கணும், அதுதான் முறை என்றெல்லாம் சொல்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் பெருசாக ஏதோ விஜய்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ? தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிற தாவேக்காவை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவது திட்டமிட்ட ஒரு சதி என்றுதான் நாங்கள் ஐயப்படுகிறோம். எனவே சரி, இது இப்படி இருக்க இப்போ இன்னொரு விஷயம் வந்திருக்குன்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சி தாங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஆனால் சில போராட்டங்களுக்கு நாங்கள் திமுகவுடன் நிற்போம், திமுகவுடன் கடந்த காலத்தில் நின்று அதில் நாங்கள் உறுதிப்பாடாக இருக்கிறோம், ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு நிற்கிறோம். இது திமுகவே சொல்லி அனுப்பியிருக்கு. நீங்கள் போங்கோ, இவை கொண்டு சபைக்குள்ள இறக்கினா தானே மிச்ச விஷயம் பார்க்கலாமண்டு. எதுவும் விஜய் ஆட்சிக்கு வர போகிறார் என்றது மட்டும் விளங்குது.